ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டறியும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உலகக்கோப்பை ஏரோபிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பங்கேற்பதற்காக 6 பேர் கொண்ட இந்திய அணி டோக்கியோ சென்றடைந்தது. இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சவுதி அரேபிய பயணத்தை ரத்து செய்துவிட்டு இன்று காலை புதுதில்லி திரும்பினார். பின்னர் அவர் விமான நிலையத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தற்போதைய நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து நேற்று மாலை ஸ்ரீநகர் சென்றடைந்த உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று காலை பஹல்காம் சென்றடைந்தார். அங்கு அவர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 26 பேரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் நேரில் ஆறுதல் கூறினார். பின்னர் சம்பவம் நிகழ்ந்த பைசரன் பகுதிக்கு சென்று அவர் பார்வையிட்டார். தில்லி மற்றும் மும்பைக்கு கூடுதல் விமானங்களை இயக்குவது குறித்து திரு அமித் ஷாவுடன் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆலோசனை நடத்தினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஆதாரங்களை சேகரிப்பதற்காக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பஹல்காம் சென்றடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக், அதையொட்டிய குல்காம் மற்றும் இதர மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீநகரில் உள்ள சுற்றுலாப் பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு வசதியாக சிறப்பு விமானங்களை ஏர் இண்டியா மற்றும் இண்டிகோ விமான நிறுவனங்கள் இயக்கி வருகின்றன. ஸ்ரீநகரிலிருந்து தில்லி மற்றும் மும்பைக்கு இன்று 2 கூடுதல் விமானங்களை இயக்குவதாக அந்நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஸ்ரீநகரிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு விமான சேவைகளை அதிகரிக்குமாறு விமான போக்குவரத்து நிறுவனங்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விமான பயணிகளுக்கு அனைத்து உதவிகளை அளிக்குமாறும் ரத்து செய்யப்பட்ட பயணச்சீட்டுகளுக்கான கட்டணங்களை உடனடியாக வழங்குமாறும் அது கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்க பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு பெருநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாயகம் திரும்புவதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதலை கண்டித்து இன்று காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முழு அடைப்பு நடைபெற்று வருகிறது. பெரும்பாலான கடைகளும் தொழிற்சாலைகளும் கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. தீவிரவாத செயல்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இதனை அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு மல்லிகார்ஜுன கார்கே, இத்தகைய செயல்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலை அடுத்து தற்போது அங்கு நிலவி வரும் சூழல் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவிடம் திரு ராகுல்காந்தி கேட்டறிந்தார். வடக்கு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் எல்லைக்கோட்டு பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர். உரி நல்லா பகுதியில் 2 முதல் 3 தீவிரவாதிகள் அதிகாலை ஊடுருவ முயன்றதாகவும் அப்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்று காலை ஆக்ரா சென்றடைந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வரவேற்றார். பின்னர் அமெரிக்க துணை அதிபரும் அவரது குடும்பத்தினரும் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை பார்வையிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆந்திர பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. தேர்வு முடிவை வெளியிட்ட அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு நாரா லோகேஷ், தேர்வு எழுதியவர்களில் 81.14% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். 1680 பள்ளிகள் 100% தேர்ச்சியை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகபட்சமாக பார்வதிபுரம், மன்யம் மாவட்டத்தில் 93.9% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக்ஃப் திருத்தச் சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது. வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம், மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம், வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல், மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர், வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல், இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல். இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். தமிழகத்தில் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு இவ்வழக்கில் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாக தெரிவித்தது. எனவே தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து அமலாக்கத்துறை தொடர்ந்து சட்டப்படி விசாரணை நடத்த அனுமதி அளிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பங்கேற்க உள்ளதை அடுத்து அதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் வரும் 25, 26ஆம் தேதிகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இதில் குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதனையடுத்து சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒத்திகை பயிற்சி கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை அருகே உள்ள மசினகுடி ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திலும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தகைய தரம் உயர்த்தப்படுவதற்கான பணிகள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். அதாவது நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ரயில்வே ஸ்டேஷன் இது. எந்த வித டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்தது. செப்பரேட் பாத்ரூம் கிடையாது, பேசஞ்சர்ஸ் வெயிட்டிங் ஆல் கிடையாது, வெயிட்டிங் ஏரியா கிடையாது, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்தது ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம அம்ரித் பாரத் திட்டத்துக்கு கீழே இது வரைக்கும் இல்லாத வசதிகள் எல்லாமே இப்போ புதுப்பிச்சு தந்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஆல் இருக்கு, ஆன்டி கேப்புக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் கட்டிட்டு இருக்காங்க, லிஃப்ட் கட்டிட்டு இருக்காங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டி பெருசாக கட்டிட்டு இருக்காங்க. எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் பண்ணி தந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இது வரைக்கும் நிறைய அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாம இருந்தது. இப்போ லிஃப்ட் வசதிகள், டாய்லெட் வசதிகள், ஏடிஎம் அந்த மாதிரி சில வசதிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் வர வர நம்மளுக்கு இந்த திருப்பத்தூர் ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படும். இதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி, பீகார், ஒடிசா மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. கர்நாடகா, கடலோர ஆந்திர பிரதேசம், ஏனாம், ராயலசீமா, கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் குறிப்பிட்ட பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் உலகக்கோப்பை ஏரோபிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பங்கேற்பதற்காக 6 பேர் கொண்ட இந்திய அணி டோக்கியோ சென்றடைந்தது. இப்போட்டி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 19 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டறியும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாத செயல்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உலகக்கோப்பை ஏரோபிக்ஸ் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் பங்கேற்பதற்காக 6 பேர் கொண்ட இந்திய அணி டோக்கியோ சென்றடைந்தது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.